வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லூமியனோட ஹையர் வெர்ஷன் ஃபைல வந்து எப்படி லோவர் வெர்ஷன் சாஃப்ட்வேர்ல ஓப்பன் பண்றது? அப்படிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப லோவர் வெர்ஷன் ஃபைல் வந்து ஹையர் வெர்ஷன்ல இருக்கும்போது ஈஸியா ஓப்பன் பண்ணிடலாம். இங்க இருக்கிற மாரி தான் ஐகான் காட்டும். சப்போஸ் நான் லூமியன் 10 இருக்குன்னா, இப்ப லூமியன் 12 சாஃப்ட்வேர்ல வந்து சும்மா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு ஐகான் காட்டாது. பட் மத்தபடி ஓப்பன் பண்ணா ஓப்பன் ஆயிரும். இப்ப இதே இது ஒரு ஹையர் வெர்ஷன் ஃபைல் நம்ம லோவர் வெர்ஷனா மாத்தணும்னா, உங்களுக்கு நம்ம லோட் பண்ணும்போது நமக்கான லூமியன் ஃபைலே காமிக்காது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப பேசாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க வீஸ். நீங்க பார்த்துட்டு இருக்குது த பிக்சல். ஓகே. இப்ப நான் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, லூமியன் 2023 ஓட ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல வந்து நான் லூமியன் 12.5ல நான் ஓப்பன் பண்ண போறேன். இப்ப இதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து LSFன்னு இருக்கு. உங்களுக்கு இந்த கடைசியா பார்த்தா தெரியும். நேமுக்கு அப்புறம் இருக்கிறது எக்ஸ்டென்ஷன். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து LSFன்னு தான் இருக்கும். எல்லாமே 2023 ல இருந்து 2025 வரைக்கும். இப்ப இந்த சாஃப்ட்வேர் வந்து லூமியன் 12.5ல எப்படி ஓப்பன் பண்றதா பார்க்க போறோம். இப்ப இந்த எக்ஸ்டென்ஷன ரீநேம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து லூமியன ஓப்பன் பண்ணும்போது, அதாவது ஃபைல லோட் பண்ணும்போது அதோட நேம் காமிச்சிரும். எக்ஸாம்பிள் நான் நோட் காமிக்கிறேன். லோட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த லூமியனோட ஃபைல் வந்து காமிக்கல. ஏன்னா அது 2023 ஃபார்மட்ல இருக்கு. அதனால எனக்கு காமிக்கல. இப்ப என்ன பண்ணும்னா, எனக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன வந்து நான் ரீநேம் பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இதுல காமிக்கும். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, கடைசியோட எக்ஸ்டென்ஷன் வந்து LSFன்னு இருக்கு. இதுக்கு நம்ம ரீநேம் பண்ணோம்னா, F2 குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரீநேம் பண்ற மாரி இருக்கும். இத வந்து LSL குடுத்து LS12 குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ற ஃபார்மேட்டுக்கு மாறிடும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து ஐகான் இல்ல. ஆனா இப்ப ஐகான் இருக்கு. இதே இது சப்போஸ் என்னால எடிட் பண்ண முடியல. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இத ரீநேம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் தெரியல. உங்களுக்கான ஃபைல்லுமே எக்ஸ்டென்ஷன்ஸ் தெரியல அப்படின்னா, நீங்க ஆப்ஷன்ஸ்ல போயி, வியூஸ்ல போயி, இந்த செகண்டா இருக்குங்கல்ல, ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் அன்னோன் ஃபைல். அத வந்து ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா, ஓகே. இப்ப எடுத்த உடனே உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் தெரியுது. இதே மாரி நீங்க எடுத்து விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் தெரியும். அப்போ வந்து நீங்க ரீநேம் பண்ணீங்கன்னா, அந்த ஃபைல் வந்து லூமியானுக்கு ரீடபிள் ஆகிடும். அப்போ ஓப்பன் பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஓப்பன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நான் போய்க்கிறேன். பார்த்தோன்னே எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஐகான் தெரியல. ஆனா இப்ப ஐகான் தெரியுது. நான் கிளிக் பண்ணி எப்பவும் போல ஓப்பன் பண்ணா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பிக்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுல லூமியாலயும், ஸ்கெட்சப்லயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அத ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ.